சத்தி பையன்றா. நீங்க வந்து பழனில ஆண்டி வேஷம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அது வேண்டாம் என்று சொல்லும் மான்கள் பஞ்சம் தான். இத பிடி அத பிடி இத பிடி அத பிடி இத பிடி அத பிடி இத பிடி. ஆனா உண்மையிலே பரவாயில்ல, வழித்தடங்கள்லாம் மாத்திருக்காங்க கொடைக்கானல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டு வரும். அந்த கட்டுல நீங்க கீழே போயிருங்க. ஏன்னா அங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ஒன்வேதான் ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்ல அப்படின்னா நீங்க சுத்தி தான் வர மாதிரி இருக்கும். சூப்பரான வழித்தடத்தை உண்டு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஜூஸ் அடிக்கடாவா. வெல்கம் டு குணா கேவ். நம்ம எங்க வந்திருக்கோம்னா குணா கேவ் வந்திருக்கோம். இப்போ வந்து உள்ள போய் பார்க்க போறோம். நிறைய கிரவுட் எல்லாம் இருக்கு. நாங்க வந்து மண்டேக்கே இவ்வளவு பெரிய கிரவுட்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் செம்ம கிரவுடா இருக்கும். ஏன் இவ்வளவு கிரவுடா இருக்கிறது காரணம் என்னன்னா ஏன்னா 2 பேர் உடம்பே பெருசு. வாங்க போலாம் வாங்க. வரணுமாப்பா கத்திரா வெளியே வச்சுருவாங்களா? இப்ப டிக்கெட் கேக்குறாங்கப்பா. அப்புறம் ஓசில விடுவாங்க. போலாமா? போ. கோட்டையனே என்ன இப்பயே வாங்குது? கோட்டையனே சித்தப்பா. கோட்டையே சித்தப்பா. சித்தப்பா தான். செந்தில் நாராச்சு அரிசி மூட்டை தூக்கிட்டு வர. ஐயோ இன்ட்ரன்ஸ் கூட என்ன தாங்க மூச்சு வாங்குறேன். நான் பண்ணேன் கேஸ்ல மூச்சு வாங்க. ஓ இத கேஸ் மூச்சா? கேஸ் கூட மூச்சு வாங்க. நான் உள்ள நடந்து போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே தான் இருக்கணும். செவனேன்னு மாட்டிட்டேன். ஒரு கட்டி பிடிச்ச அந்த மைக்கோட இது. டேய் போறப்ப தேடணும். வெறியோட கட்டி பிடிக்கலடா, அன்போட கட்டி பிடிச்ச. நம்ம வந்திருக்க இடத்த போறேன். இது வந்து நாங்க உங்களுக்கு புதுசான எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸ்ல மாப்பிள்ள சுபாஷ். ஆமா பாத்திரம் போட்டு போட்டு எடுத்தாங்க. சொல்ல போனா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த இடம் இவ்வளவு பெரிய ஃபேமஸ் நினைக்கிறேன். இது எதுக்குடா அந்த இரும்பை போட்டு மூடி இருக்காங்க? இதாங்க அந்த எச்சி துப்ப கூடாது. எச்சி துப்புற இப்படியே திப்பலாமே. ஆமாடா ஐயா ஐயா தேவையில்ல வேலைங்கய்யா. உண்மையிலே அப்படிதான்டா இருக்கு. இங்க போறேன் உள்ள வரைக்கும் போகுங்க. ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா என்னை காப்பாத்த யாராச்சும் வருவீங்களாடா? இல்ல இங்கே மாட்டிக்குவீங்க. நீங்க கீழே போக மாட்டீங்க. மேல எதுக்கு தர பண்ணிருக்காங்க? மேல ஏறுவோம். கூட்டி வச்சிருக்காங்க. மேல யாரா ஏறி போற பாதையில அங்க இருந்து குடிச்சு. ஆமா அதனால கோட்டையில போய் யாரா போற பாதை போய் நடந்து பாத்தியா இல்லையா? அப்பா அரஜனே இங்க வாடே. இங்க வாடா டேய். ஏய் மாப்ள வீட்டுக்கு போற லெஃப்ட். வாடா அங்க வாடா. வீட்டுக்கு போம்டா வாடா. ஒக்க அடிக்கல. ஓவா. ஹேய் ஹேய் 1 2 3 கோட்டை கோட்டை. ஓகே இங்க நடுவுல சாரி சார், வேர்ல உட்காந்து எடுக்க முடியல. சதி பண்றாங்க. சதி பண்ணலப்பா. அவங்க வேலையை செய்யறாங்கப்பா. உண்மைதானப்பா. மேலே கீழே விழுந்துட்டா அப்புறம் 1 2 3 வெல்கம் டு குக்கும் vlogs. ஃபாரினர்ஸ்ல எப்படி இவ்வளவு ஃபிட்னஸா இருக்காங்க? ஃபாரினர்ஸ் இவ்வளவு ஃபிட்னஸா இருக்காங்க. வயசு எப்படி சொல்ல அடுத்த ஒரு ஜெம் வந்தா ஃபாரினர்ஸ்ல இருக்காங்க. சாயந்தரமே ஃபாரின் கிளம்பி வரடா சஞ்சய். எங்கடா அந்த உண்மையிலே வரலன்னு பாத்தீங்க சஞ்சய். டேய் இல்ல அவன் எவ்வளவு வயசு ஆயும் நம்ம ஊருக்கு தண்ணி குடிக்க வர மாட்டேது. ஒரு குழாய் தண்ணி அடிக்க லாக்கி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்டா.
இது சும்மா போனோம் கத்தணும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கூட்டம் அந்த பிள்ளையில தானே எதிர்பார்க்குற. அந்த கூட்டம் போயிடுச்சுல. இல்லைப்பா சொல்கிறேன் நான். அதே மாதிரி இங்கே கொடைக்கானல் என்ன ரூல்ஸ்னு தெரியல. வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு போடுவோன்றாங்க. பெரிய 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட வச்சிருக்காங்க. ஜோப்லாம் தண்ணி கொண்டு கீழே போட்டுருவாங்க. அம்மா வாட்டர் பாட்டில் மட்டும் திரும்பி பார்த்துருக்காங்க. இல்லைம்மா லைட்டாக தான். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்கு மைக்கு ஊக்கு. அம்மா ஒரு ஊக்கு கொடுங்கம்மா. இது முள்ள எடுக்கல என் மைக்கு. அப்படியே கீழே போடுங்க. ஏன்னா கையில் வாங்கினா சண்டை வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கப்பா பார்க்க போகிறோம்? சண்டை வருதுக்கு நடப்பா நீ. பக்கத்து வீட்டில் அப்படிலாம் கிடையாதுமா. எப்பயுமே காலம் யாரையும் தேவையில்லாம சந்திக்க வைக்காது. ஆமா அப்படி தெரியாம ஊக்க கொடுத்தா திருப்பி கொடுக்க. என்னடா உட்காந்துன்ற பேர்ல அமைதியே உட்காந்துருக்கீங்க. ஏதாவது பேசுங்கடா. பேசுனா தானே கண்டென்ட் உருவாகும். 2 நிமிஷம் மௌனம். யாருக்கு? சுபாஷுக்கு. ஆமா 2 நிமிஷம். அவர் தான் வந்துட்டாரு. அப்புறம் மௌனம் செலுத்துறீங்க. உயிரோட வந்தவருக்கு. ஆமாடா சுபாஷ் ஆகலடா. அதுக்கு முன்னாடி எங்க கூட இருக்க ஒருத்தருக்கு நாங்க மௌனாஞ்சலி செலுத்துறோம். A few minutes later. என்ன ஒண்ணு ஒரே ஒரு குறை, பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போக முடியலன்னு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 3 நாள் தங்கி இருந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்து நல்லா ஃப்ரீயா இருந்து பக்காவா போறோம். கண்டிப்பா நான் எல்லாமே இப்ப அவசர அவசரமா போக மாதிரி இருக்கு ஒரு இடத்துக்கு. அது என்ன ஒண்ணுன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எஸ். அதனால அவனும் வேலைக்கு போகணும், இவனும் வேலைக்கு போகணும், நான் நாளைக்கு டீ கடையை திறக்கணும், இவனும் வேலைக்கு போகணும். எல்லாருக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்து இதே மாதிரி மீண்டும் கண்டிப்பா இன்னொரு நாள் கொடைக்கானலுக்கு வந்து எல்லாமே பக்காவா பண்ணுவோம். இது தெளிவானதை விட ஒரு ஹைடன் பிளேஸ் நாங்க இது என்ன ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா பைனாப்பிள் ஃபாரஸ்ட். இதுக்கடுத்து உங்களுக்கு பிள்ளை பார்த்துருக்கு மேற்பண்ணு கடத்தாண்டு போனீங்கன்னா பூம்பாறை மணநூல் எல்லாம் பார்த்து ஸ்டேட் லேக் போயிடலாம். லேக் போயிட்டு வந்தீங்கன்னா லேக் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? போட்டிங் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் போயிடும் இருட்டில் தெரியாது. 5 மணிக்கெல்லாம் போயிடலாம். சீக்கிரம் போகிற வந்து போயிடும். அதான் சீக்கிரம். 1 2 3 ஏய் திருடா என்னடா சிசி ஏய் வராங்க monkeys இப்ப சீட் பண்ணுதா? ஒரு நிமிஷம் செல்லு கொடு. ஏய் போய் அந்த குரங்கு காட்டி கொடுத்தவங்க தேடுதுன்னு நினைக்கிறேன். உனைய தானே தேடுது. நீ தான்டா பஸ் ஸ்டாண்டா தேடும். ஏண்டா இந்த இடத்துல இவ்வளவு மரம் யாரா நட்டு வச்சா? அந்த வந்து கொண்டு வந்து தரங்க வந்துருக்கீங்க. இந்த பந்தங்க வந்து அங்க இங்க லாண்டா சூப்பரா இருக்கு. அண்ணா யார் மேல பட்றோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா பாரு. என்னது? அவன் தாத்தா இவ்வளவு மரம் தட்டி வச்சு உங்க தாத்தா உங்க அப்பா பத்தே தப்பு. மரத்தொட்டு வரலாமா? மரத்தொட்டு வரலாமா? நான் பட்டா. மரத்தொட்டு. அது எப்படி விளையாட தெரியலையே. எனக்கே தெரியாது எப்படி. யார் அவுட்டோ அவங்க வந்து இப்ப இந்த மரத்தை நீ தொட்டேன்னு வச்சுக்கீங்க. என்ன? நான் சொல்ற மாதிரி தொடணும். சொல்ற மரத்தை நீங்க இந்த மரத்தை எல்லாரும் இருக்கீங்க. இப்போ இந்த மரம் சொல்றேன். என்ன எங்க ஒரு இந்த மரம் சொல்றேன். ஏய் அதிகபட்சம் ஒண்ணு பட்டா. ஏய் அதிகபட்சம் ஒண்ணு பட்டா. கோட்டையை பட்டையானோ சாமி. ஏய் போயா. பட்ட 3 பேர் பலம். 3 பேர் பலம். அதே மாதிரியே மலப்பட்ட மாதிரி பட்டை. இந்த மாதிரி வைக்க பட்டை. பட்ட ஏய் நம்ம பலம். போ. என்னனே? என்ன அந்த குச்சி எடுத்துடா? பா ரொம்ப தூரமாலாம் சொல்லாதப்பா, ஓட முடியாது. அதனால தான் சொல்றேன், கலர் சொல்றேன் நானு. வேணாம். நீ கலர் சொல்றேன்னு கருப்பு கலர் அந்த பொண்ணை சொன்னீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சால்வி ஆம்புலன்ஸ் கண்டை பண்ணிட்டு இருப்பான். தேவையாது. ஃபர்ஸ்ட் என்ன மரம்? பா டக்குன்னு சொல்லுப்பா. காமன் என்ன மரம்? அதுவே உனக்கு இப்ப தெரியும். அடுத்து எந்த மரம்? 100 மரம். இந்த கட்ட மரம் ஒண்ணா இருக்குலதா? இதா? என்னப்பா இங்க இருக்குப்பா? அந்த மரம்ப்பா. அங்க போயிட்டான் பாரு. வராம்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லு. உள்ள போன கை டவர்ல அடே விட்டடா விட்டடா. நான் முடிச்சுக்கிறேன். போனே நீ போ. சரி நடுவுல வச்சோனே. நாங்க 2 பேர் உட்கார்ந்திருக்காங்கல. ஐயோ கட்ட மரம். ஏய் அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன அவ்வளவு தூரம்
ஏய் அந்த மாதிரி இல்ல வாங்க ஏய் இங்கன கூட சொல்றா இங்க இருக்குலப்பா படத்து கிடக்கிறதுக்கு பக்கத்துல சரி செயின் கொடு பாப்பா இதெல்லாம் ஈஸியா செயின்ல போயிரலாம்டா வாடா வாடு போடு நான் ஒரு மரம் நடுவுல சோலவா இருக்கு நடுவுல இருக்கு பாரு என் கைக்கு நேரம் ஒரு அக்கா நிக்குதா இந்த மரம் உள்ளியா இருக்கு அந்த மரம் அவுட்டுப்பா அவுட் பாருங்க அவுட் அந்த மரத்துல நிக்கிறதா நாங்க வரணும் இந்த மரத்து மேல ஏறி வாப்பா இருப்பா வரலாம்ப்பா கேமராமேன் உங்களை மாதிரி தான் உங்களை தொட்டு போறேன் தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் எல்லாரும் மறந்துட்டு போய் எப்படி வெற்றி எங்கள் வசம் Few inches later. வாடா வாடா ஆம்பளனா வாடா உள்ள வந்துரும் டேய் கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு வச்சு அப்புறம் வந்து உன் போட்டோவை தராத நான் கேக்குறியாங்க பாரு அடக்கம் செஞ்சு வச்சது சூரிய வத்த சிலை ஆனா அவங்க இருந்தது இதான் வந்து நோயர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஆப்போசிட் 5 பேர் அப்படியே ஓகே அவங்க கிட்ட போய் கேட்டுவா சிங்கிளான்னு கேட்டுவா மிங்கன்னு சொன்னாங்கன்னா அடிச்சு வரட்டி சிங்கிள் சொன்னாலும் எடுத்துட்டு வந்துரு இங்கிலா இங்க நீங்க வந்து போட்டோ எடுக்கலாம் சுத்தி பார்க்கலாம் வேற ஒண்ணும் இருக்காது சும்மா ஒரு காலி கிரவுண்ட்ல லைட்டா ஒரு குச்சியை நிப்பாட்டிட்டு ஒரு எரும மாடு தான் இந்த காண்டாமுக தங்க வச்சிருக்காங்க தேவையில்லாம எருமை வச்சிருக்காங்க பக்கத்துல என்ன உனக்கு அது வித்தியாசமே தெரியாது அடுத்ததா நாங்க போறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கௌசிக் வந்தா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடைக்கானல்ல படகு சவாரி போறோம் படகு சவாரிக்கு எங்களை இலவசமா கூட்டு போறோம் எங்களை ஒருத்தன் வானே நான் பாத்துக்கிறேனே அதெல்லாம் நமக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காருனே போன் பண்ணி சொன்னா போதும்னே அப்படின்னு இருக்கான் இப்ப நம்ம அங்க போன பிறகுதான் தெரிய போகுது ஃப்ரீயா போறோமா காசு கொடுத்து போறோமா நீங்க கொடைக்கானலுக்கு வரும்போது எடுத்துட்டு வர எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மறக்காம வீட்டுல இருந்தே ஒரு தண்ணி கேண்டிட்டு வந்துருங்க தண்ணி எல்லாம் கூலிங்கா இருக்கு நல்லாவே இல்ல வாந்தி எடுக்காதக்குரிய எலுமிச்சம்பளம் வாந்தி மாத்திரை அதெல்லாம் மஸ்டா எடுத்துருங்க அதெல்லாம் எடுத்து வந்துருங்க பொழுதுனைக்கு வந்து ஏன்னா நைட்டு நாங்க பட்டது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோக்கா குளிர்லாம் இல்ல வெயில் இப்படி கண்ணு வெயில் அடிக்குது லைட்டா கூலிங்கா இருக்கு மலைக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு ஆமா அதே மாதிரி தயவுசெய்து வந்து கண்டது கிடையாது சாப்பிடாதீங்க ஐயோ அதான் முக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளாம் அவஸ்தை பண்ணணும் நாங்க வந்தோம் போட் ஹவுஸ் போலாமா 2 3 4 எப்படி தம்பி நான் கூட உன்னை பெரிய சீரியஸ் சொல்றேன் நான் என்னமோ நினைச்சேன் நீ பெரிய புளுத்தின்றது கோட்டையனே பார்த்து தப்பி சைடு கீழே தான் பாப்புல பாத்தீங்களா கழுக்கு வெளியே வராப்புல இப்பதான் வலிக்குதுனே உள்ள வலிக்குது வாங்க போலாம் வாங்க அதனால நான் போயிட்டோம் இந்த படகுல முற்றா வாடா சண்டைக்கு வாடா ரேஸ் வச்சுக்கோமா எப்படி இருக்கு பங்கமா இருக்கா ஆனா உண்மையடா தம்பி உன்னை என்னமோ நினைச்சா நீ பெரிய புளுத்துன்ற யாரு நான் ஒரு 25-30 வரல ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்பதான் வரேன் உண்மையிலே நல்லா இருக்கு இந்த ரைடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாரு எங்க தம்பி தீபக் நான் என்னமோ நினைச்சேன் உண்மையில அவர் என்னமோ நினைச்சேன் அவர் பெரிய புளுத்தின்ற தலைவர் இது வராங்க இடிச்சுவோம் சொன்னா கேளுங்க இல்ல போட்டிங் போயிட்டு இருக்கோம் போட்ல போயிட்டு இருக்கோம் சரி நான் நைட் 8 மணி ஆயிடும் பையா நான் வந்து இதே எக்ஸசைஸா மாத்துறேன் அச்சமில்லை ஓடு சரி எப்படா இங்க யாரு
ஆமா அவங்க மாமா வந்து நம்ம ஃப்ரெண்டு. என்னமோ நினைச்சா நீ பெரிய புடிச்சிடா. உன்னை சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படகு பிரயாணத்தில் பாதி கடலில் நிற்கிறோம். சரி கடல்ல செருப்பு பிடிச்சுடுறா. இது என்னது? ஆறு குளமா? குளம் ஆறு ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏரி சாரி ஏரி இங்கே வரா. கொடைக்கானல் ஏரியில தான் இருக்கும். வந்தோம், சூப்பரான ஒரு ரைடு, படகு சவாரி, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு படகு சவாரி சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த படகு சவாரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் தம்பியை பக்கத்தில் வந்தீங்கன்னா சொல்லுவேன் பெருமையா. வேறு யாருமே இல்லை, வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவர் தான் உண்மையிலே தம்பி. நான் என்னமோ நினைச்சா ஒரு பெரிய புளுத்தி நிரூபிச்சிட்டாரு. நன்றி தம்பி. நான் உண்மையிலே ஒன்று என்னமோ நினைச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சூப்பரான ரைடை முடிச்சிட்டோம். படகு சவாரி உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்பயுமே தண்ணியில் மிதங்குறவன் இன்னைக்கு தண்ணியில் மிதங்கினா தண்ணி குடிச்சு போவாங்க. ஆனால் உண்மையிலே எங்களை இவ்வளோ தூரம் படகு சவாரி கூட்டு வந்தது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி தான். தம்பி நான் உண்மையிலே என்னமோ நினைச்சேன் ஒரு பெரிய புளுத்தின்றது நிரூபிச்சிட்டாரு. உண்மையிலே படகு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சீரியஸா வலிக்குது, ஆனால் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையிலே படகு சவாரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது தம்பி தான். தம்பி உண்மையிலே என்னமோ நினைச்சு நான் கார்ல ஆட போறேன். ஒரு ஆளுக்கா மொத்தமே 1000 ரூபாயா? எத்தனை கேம்? 15 கேம் விளையாடலாம். இங்கே இருக்கா வேலையா? அவர் சொல்றது கேளு. என்னவா? இப்ப அந்த காருக்கு 6 பேர் போன வச்சுக்க, 6 கேம் முடிஞ்சாமா? 1000 சாப்பாடுக்கா கேமுக்கா? நான் என்ன சொல்றேன், நம்ம வேணாம் யூஸ் பண்ணணும், கடவுள்கிட்ட விட்டுருவோம். கெட்டு விழுந்தா கையில விழுந்தா அப்படியே ஒரே நிமிஷம் போன் பேசிக்கிறேன். கெட்டு விழுந்தா விளையாடுவோம், கையில விழுந்தா விளையாட வேணாம். விளையாட வேணாம், வாங்க போலாம். இதையும் திருப்பி போடுறா, பில் இல்ல. இது தலையில பிடிச்சிக்கலாம், நேரா போடுறா. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 15 கேம் விளையாண்டுக்கலாம். மேல போய் ஒரு ஃபர்ஸ்ட் காருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் மேல பாத்துறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. காருக்கு முடிச்சிட்டா மேல போவோம். எனக்கு காருக்காண்டி தான் நான் வந்தேன். இப்ப நீ பாக்குற மங்கா தாச்சிட்டே போய் பாக்குற. வரண்டா கோட்டை. ஆமா நல்லா இருக்கு. நான் ஒரு இடத்துல ரவுண்ட் அடிச்சு அரை இந்தியா ஒரு வரண்டா கோட்டை. ஏய் இருக்குடா இன்னைக்கு இருக்குடா. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஐயா கிரிக்கெட் கேம்யா? உண்மையாவே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஐயா நல்லா இருக்கு. ஐயா கிரிக்கெட் கேம்யா? அப்படியா? வீடியோ பாத்துருக்கேன். நன்றி. நல்லா பண்றீங்க. ஓகே, தேங்க்ஸ். இது பந்தா நான் ஒரு சாப்பாடே கிடையாது. கிரிக்கெட் 18 பால்பா. சரி அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். அப்பா எம்எஸ் தோனி கனவுல வந்து சொன்னார்ப்பா. நன்றி. ஓபனிங் பேட்ஸ்மேன் நாகராஜ சோழன். பதினெட்டு பாலை அடித்து நான் அது ஐயா நான் கிரிக்கெட்டுக்கு பதில் எதுக்கு விளையாடுவா? நான் கிரிக்கெட்டுக்கு பதில் 2 நிமிஷம் தொங்குவா, ஜெயிச்சா 1000 ரூபாயா? ஹேங்கிங் டைம் 2 மினிட்ஸ். கேம் தானே, நிப்போம். ட்ரை பண்ணி பாறா. அதே பொசிஷன் பாத்து. ஆமா ரெடியா? புரியண்டா சஞ்சய்? சஞ்சய் என்கரேஜ் பண்ணுடா. சஞ்சய் கால தூக்காதடா.
இல்ல 2 நிமிஷம் தான். உன்னை பெருமையா சொன்னடா. வேற கேம் ஐயா சுத்துதீங்க அது நானும் சுத்துன்ட்டு வழுக்குது ரொம்ப எனக்கு கை வழக்கல இப்ப நான் போயிருவேன்டா. நான் முடியுப்பா. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. ஏல தம்பி எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கு. என்ன 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 வாங்க வேஸ்ட். வாடா வாடா வாடா. வாங்க கேமரா மாறிடா. 10,000 சிக்குச்சு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ட்ரை பண்றா. கேமராமேனா சும்மா வா. காப்பனா லூஸ் பண்ணிக்கினேன். விட்டு மாட்டேடு. பரவாயில்ல 40 போடுவோம். யார் அந்த 2 பேர் வராங்க? சரி. ஏய் வாடா போட்டு நடக்குறே. அதிக பழமா வெயில போனேன். அவன் வேணா. ஏன் 5ல 2. 5ல 2. ஏய் நாங்க 2 பேர். நான் ஒரு 2 பேர். போடா. ஏய் கருப்புனே. வெள்ளதாடா வச்சா. நாங்க 2 பேர். என்ன விளையாடுறீங்க? ஏய் இது ஏய் இது விளையாடலாம். ஏனா சரி கோட்டை உனக்காண்டி விட்டு தரேன். போயிட்டு வர பாரு. கோட்டை சிப்பிளா சாப்பிடா சரக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சுனா எப்படி போகும் உனக்கு? அது மாதிரி அதே தான் விட்டுறாய். என்னப்பா காட்டா வழி பண்ணி இருக்க? அதுக்கு காசா அந்த பாம்பு எடுக்கலாம். அடுத்த யாரு? நான் வரல. ஆன் பண்ணி இறங்கும். ஆஃப் பண்ணா இது ஆடும். ஆஃப் ஆன் பண்ணா மறுபடியும் பத்திரமா தூக்கிட்டோம்னா எத்தனை மணி தூக்கிட்டோமோ அத்தனை நம்மளுக்கு. தைரியம் அப்படி இப்படின்னு பாரு ஆண்டி உடைக்கிறா. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் கொடைக்கானல் ரொம்ப சந்தோஷம். போடாம ஏய் இருந்தாலும் அவனை பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? பெரிய போட்டு சவாரி வந்து உண்மையிலே காசு போட்டு போக வேண்டியது. தம்பி தான் அவருடைய பவர்ஃபுல்லை யூஸ் பண்ணி எங்களை வந்து ஃப்ரீயாக கூட்டு போனார். உண்மையிலே என்ன பண்ணி பெரிய புளித்திருக்கேன். கொடைக்கானல் வந்துட்டு இந்த ஒரு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சாக்லேட் வாங்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால அவசரமாக ஒரு நாள் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் கண்டிப்பாக கொடைக்கானல் ட்ரிப் போட்டு ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு வாரம் பேக்கேஜிங்காக இருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்து நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறது என்னன்னா இந்த ரெட்டை சைக்கிள், குதிரை சவாரி, இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அந்த பாம்பு சரணாலயம் இதனால வந்துட்டு இப்போதைக்கு நாங்க ரசிச்சது இன்னைக்கு ஒரு நாள் சூப்பராகவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கே ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அதனாலதான் 4 இடத்துக்கு வரணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளியர் ஆகும். நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க முடியும். இது எல்லாமே தெரியுது. இப்போ நாங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு 2 பேர் வந்துருவாங்க. கிராஸ் பண்ணி டக்குன்னு இந்த வீடியோ முடிக்கல அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணி போறதுக்கான வழி விடணும். ஏய் வாடா மடக்குதி வாடா. போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? வீடியோ முடிக்கிறதுக்கு வெல்கம் டு